நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள் திரு இசை மதிவாணன், திரு சாட்டை துரைமுருகன் மற்றும் கோவையை சேர்ந்த முருகன் ஆகியோருக்கு இன்று விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று என்ஐஏ அதாவது தேசிய புலனாய்வு முகாமை இன்று அழைப்பாணை கொடுத்திருந்தது. அதன் பேரில் திரு துரைமுருகன் அவர்களும் திரு இசைவாணன் அவர்களும் இன்று விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார்கள். இப்போதுதான் அவர்கள் விசாரணைக்காக அலுவலகத்தின் உள்ளே சென்றிருக்கிறார்கள். திரு கோவை முருகன் அவர்கள் விசாரணை கலந்து கொள்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார். அதாவது 160 சிஆர்பிசியின் படி இந்த அழைப்பாணை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழைப்பாணையிலே ஓமலூர் வழக்கு, ஓமலூரிலே 2 நபர்கள் கூகுள் அந்த செயலியை பார்த்து அதிலிருந்து நாங்கள் துப்பாக்கியை தயாரிக்க முயற்சி செய்தோம் என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் அந்த 2 நபர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் 2 வருடத்துக்கு முன்பே கைது செய்யப்பட்டு அதன் பிறகு நீதிமன்ற பிணையில் வெளியே வந்து விட்டார்கள். அதன் பிறகு அந்த வழக்கிலே நீதிமன்றத்திலே குற்றப்பத்திரிகையும் தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு விசாரணை நிலுவையில் உள்ளது. அந்த வழக்கை குறிப்பிட்டு தான் இப்பொழுது அது தொடர்பாக உங்களிடம் விசாரணை நடத்த வேண்டியுள்ளது. ஆகவே விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று அழைப்பாணை கொடுக்கப்பட்டது. அந்த அழைப்பாணை ஏற்று என்றுமே நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் சட்டத்தை மதிப்பவர்கள், சட்டத்திற்கு உட்பட்ட எவ்விதமான நடவடிக்கைகளுக்கும் நாங்கள் முழு ஒத்துழைப்பை கொடுப்போம். அதை எங்களுடைய அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்கள் மிக தெளிவாக பல்வேறு தருணங்களிலே கூறியிருக்கிறார். அதன் அடிப்படையில் அந்த அழைப்பானை ஏற்று இன்று திரு துரைமுருகன் அவர்களும் இசை மதிவாணன் அவர்களும் இன்று விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார்கள். இந்த விசாரணை அதாவது அவர்கள் இன்றைய தினம் வெறும் சாட்சிகளாக 160 சிஆர்பிசி சம்மன் கொடுக்கறதே அதாவது சாட்சிகளை விசாரணை செய்யணும் அப்படின்ற அந்த பிரிவின் கீழ் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த அடிப்படையில் அதனுடைய காரணங்கள், அதாவது ஓமலூர் வழக்கும் இவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் அவர்களுக்குரிய ஏதோ சந்தேகத்தின் அடிப்படையிலே இது அவர்கள் அழைப்பாணை கொடுத்திருக்கார்கள். நாங்கள் முழு ஒத்துழைப்பை தருவோம். அது மட்டும் இல்லாமல் நாளை எங்களுடைய மற்றொரு மாநில இளைஞர் பாச நிர்வாகி இடும்பாவனம் கார்த்தி அவர்களுக்கு அழைப்பாணை கொடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அவர் 5ஆம் தேதி வருவதாக இருந்தது. ஆனால் அவருடைய தந்தையார் நேற்று தினம் இயற்கை எழுதிவிட்டார். அதன் காரணமாக அவரால் வர இயலவில்லை. ஆகவே நாளை வருவதாக அவர்கள் தகவல் அனுப்பியிருக்கிறார்கள். எனவே எந்த விதமான சோதனைகளையும் எந்த விதமான விசாரணைகளையும் நாம் தமிழர் கட்சியுடைய நிர்வாகிகள், அதுவும் இந்த தேர்தல் நேரத்தில் இந்த மாதிரி தொடுக்கப்படும் எந்த விதமான விசாரணைகளும் நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பட்டமான பொய். இது எல்லாமே திட்டமிட்டு பரப்பப்படும். அதுவும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகளே, அதாவது அவர்கள் மீது அவதூறு பரப்ப வேண்டும், அதுவும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவர்கள் மீது தவறான செய்தியை பரப்ப வேண்டும் என்ற நோக்கத்தில் ஒரு சிலரால் திட்டமிட்டு பரப்பப்படுகிற பொய் செய்திகள். இல்லை, அவங்க என்ன ஆவணங்கள், ஏதாவது சப்போஸ் அவங்க இந்த ஆவணங்கள் உங்ககிட்ட இருக்குது, இந்த ஆவணங்கள்லாம் எங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால் அதையும் நாங்கள் தர தயாராக இருக்கோம். எங்ககிட்ட எந்த விதமான பயமும் கிடையாது. ஏன்னா எங்களிடம் எந்த தவறும் கிடையாது. நாங்கள் அறவழியில் தேர்தல் ஜனநாயக வழியில் நாங்கள் கட்சி நடத்துகிறோம். தேர்தல் தொடர்ந்து போட்டியிட்டு வருகிறோம். ஆகவே நாங்கள் எதற்கும் அஞ்ச மாட்டோம். தொடர்ந்து எங்களுடைய செந்தமிழ் சீமான் தலைமையில் எங்களுடைய அரசியல் பயணம் மிக எழுச்சியாக நடைபெறும்.